உள்ளவாடா. தம்பி அப்ப வெயில் பயங்கரமா அடிக்குது, சன்ஸ்கிரீன் எல்லாம் போட்டு போனியா? எது போட்டு போன. சரி உள்ள போய் உட்காந்துக்கோ. தம்பி மேட்ரிமோனியில நிறைய பொண்ணு போட்டோ வந்திருக்குது, பார்த்து உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி முடிச்சிடலாம். மா பசிக்குது, என்னம்மா சாப்பாடு? உனக்கு பிடிக்குமேனு ஸ்பெஷலா மட்டன் பிரியாணி பண்ணிருக்கேன்டா. ரே என்னால முடியலடா. எப்படி உன் வீட்டுல மட்டும் இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறானுங்க? 10 நிமிஷமா இங்க நடக்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியும். 10 மாசம் முன்னாடி எப்படி இருக்கும்னு தெரியாது. அப்பா சாப்பிட்டீங்களாப்பா? படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம ஊர் சுத்திட்டு இருக்கு பாரு, உதவாக்குறேன். சாப்பிட்டீங்களாவா? இப்படி அசிங்கப்படுத்துறாங்க. மா செம்மையா பசிக்குது, என்னம்மா ஸ்பெஷல்? ஸ்பெஷல் கிஷன் கேட்ட வாய் இருக்காது, ஒழுங்கா போடுறது தின்னுட்டு வேலையை தேடுற வழிய பாரு. அப்புறம் எப்படி அவனுக்கு இவ்வளவு மரியாதை? ஐடியில் வேலை கிடைச்சா அப்படிதான். டேய் நீ படிச்சதே நான் ஐடி கோர்ஸ், அப்புறம் எப்படி உனக்கு ஐடியில் வேலை கிடைச்சது? நீ என்ன கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, டெக்னாலஜிஸ்னு கம்பெனி இருக்கு. அவங்க உனக்கு 45 days ட்ரைனிங் கொடுத்து உனக்கான ஜாப் வாங்கி கொடுத்துருவாங்க. அதுவும் இல்லாமல் உனக்கு கெரியர் கேப் எவ்வளோ இருந்தாலும் சரி, நீ நான் ஐடியாக இருந்தாலும் சரி, உனக்கு அவங்க ட்ரைனிங் கொடுத்து வேலையும் வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால் சீக்கிரம் அவங்க காண்டாக்ட் பண்ணி வேலைக்கு போகிற வழியை பாரு. ஓகே.